இந்த தீர்த்தாம்பட்டி கிராமத்தில் சிறப்பாக என்எஸ்எஸ் முகாமினை நடத்தி கொண்டிருக்கும் டாக்டர் செல்வம் அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இந்த மேடையில் வீட்டிற்குரிய பட்டிமன்ற பேச்சாளருக்கும் நடுவர் அவர்களுக்கும், அங்கே இருக்கக்கூடிய தலைமையாசிரியர் பொறுப்பு தலைமையாசிரியர் அவர்களுக்கும் மற்றும் விஓஓ மாணவ மாணவிகளுக்கும் இந்த ஊர் பொதுமக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகின்றேன். பொதுவாக என்எஸ்எஸ் முகாமுக்கு ஒவ்வொரு தடவையும் செல்வன் சார் முகாமுக்கு நான் போவேன். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, இந்த மாணவர்கள் அவர் சொல்கிற அப்படியே கட்டுப்பட்டு கேட்டு திறம்பட செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதுதான் ஆச்சரியம். அதனால் எந்த முகாம் அவர் முகாம் நடத்தினாலும் அவங்க போயிடுவோம். நாங்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் ரொம்ப மணி ஐயா கூட சொன்னாங்க வந்து தேர்வு கொடுத்தாங்க அப்படின்னு. நான் போய் எவ்வளோ நேரம் பேசினதே தெரியல. அவங்ககிட்டே கேட்கலாம். அவ்வளோ நேரம் அமைதியாக உட்காந்து கேட்டுட்டு ஃபீட்பேக்கெல்லாம் நல்லா சொன்னாங்க. நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இந்த மாதிரி மாணவர்கள் நம்ம பார்த்ததில்லை. அதனால் அந்த மாணவர்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் உண்டு என்று அவரை வாழ்த்தி இந்த உரையை தொடர்கிறேன். ஐயா முதல்ல முடிவு பண்ணிட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அந்த அம்மாட்ட கேட்டாங்க, அம்மிக்கல் ஆட்டுக்கல்லாம் இருக்கான்னு. ஐயா கேட்டீங்கல்ல, ஐயா கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டாரு. ஐயா என்ன சொன்னார்? இது எல்லாமே காணும் அப்படின்ட்டாரு. இப்போ நம்ம இன்பமா வாழ்றது இயற்கையாக செயற்கைன்னு பார்க்குறோம். அந்த இயற்கையான எதுவுமே இல்லை உலகத்தில் அப்படிங்கிறாரு. ஐயா முதல்ல சொன்னதுக்கப்புறம் அது இல்லாத ஒன்றை பற்றி எதுக்கு பேசணும்? ஒரு 3 பேர் இயற்கையை தான் அப்படின்னு பேசுறதுக்கு முருகன் உட்காந்துருக்காரு பாரு. இல்லாத ஒன்று பேசலாமா? அதே மாதிரி தேநீர் கொடுத்து விருந்தோம்பல் பண்ணாங்க மாணவர்கள் அப்படின்னு ஐயாவே சொல்லிட்டாங்க. ஐயா சொன்னதே பயன் இருக்குது. இயற்கைன்னு பார்த்தா நம்ம என்ன சாப்பிடணும்? நீராகாரம் சாப்பிடணும். இப்போ வந்த உடனே ஒரு நம்பர் நீராகாரம் அப்படின்னா இவங்க எல்லாரும் அப்படியே காலை எடுத்து திரும்ப போயிடுவாங்க. பிரபுசாரே ஒரே ஓட்டம் ஓடிடுவாரு. அறுசுவை உணவு வேணுங்க. ஆமாம், பேச்சு மட்டும் இயற்கைங்கிறது. அப்போ நம்ம இயற்கை செயற்கைங்கிறது அந்த காலத்துல இருந்தே நடந்து வருது. ஏன்னா நம்ம நக்கீரன் அவர்கள் காலத்திலேயே பெண்களுக்கு இயற்கையிலே கூந்தலுக்கு மனம் உண்டா இல்லையா அப்படிங்கிற பட்டிமன்றம் அந்த காலத்துல இருந்து இருக்குது. அது மாறிடுச்சு. அப்ப கூந்தலே இயற்கையா செயற்கையான ஆயிடுச்சு. ஆமா, அப்படியே பிளாஸ்டிக் பிளாஸ்டிக். இப்போ வேற ஒன்றும் இல்லை. அவங்கள பாருங்க, பிரபு சாரை பாருங்க, மேக்கப் எவ்வளவு மேக்கப். இது இயற்கையான அழகா முதல்ல அது. இதே ஒரு பட்டிமன்றம் இருக்கிறான். இல்ல, இது இயற்கை அழகா செயற்கை அழகான்னு அப்படி தனித்தனி தலைப்புகளாக வச்சுட்டே போகலாம். அந்த மாதிரி இருக்குது. இப்போ ஒரு கணவன் ஒரு மனைவி ஒரு கல்யாணம் பண்றதுக்காக பார்க்க போறாங்க, வரன் பார்க்குறாங்க. வரன் பார்க்குறப்போ அவர் சொல்றாரு, மனைவிட்ட கேட்குறாரு, எனக்கு இயற்கையாக இருக்கிறது பிடிக்கும். நம்ம பிரபு சார் மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் அப்போ கேட்டாராலும் தெரியல. என்னுடைய துணிகளெல்லாம் நீ இயற்கையாக துவைக்கணும் அப்படிங்கிறா. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறா, எங்கள் அப்பா எவ்வளோ பணம் தராரு, அதை வாஷிங் மிஷின் தராரு, அதை வச்சு நான் துவைப்பேன் அப்படிங்கிறாரு. இல்லை இல்லை, இப்போ சமையல் பண்ணாலும் நீ அதில் ஆர்டிஃபிஷியலாக இருக்கக்கூடாது, இயற்கையாக சமையல் பண்ணணும் அப்படின்னா. இல்லை, அவள் சொல்கிறா, இப்போ சொமேட்டோ சொல்லிக்கல, சொமேட்டோவில் நான் வாங்கி கொடுப்பேன். ரெண்டாவது, இன்னைக்கு லேட்டஸ்ட்டாக ஒன்று வந்திருக்குது. யார் முருகேசன் சொன்னார். என்ன அப்படின்னா, ஒரு மிஷின், அதில் நீங்கள் பட்டன் அமுக்கணும், என்ன சமையல் வேணும்னு சொல்லிட்டு. பிரியாணி அப்படின்னா பிரியாணி கிளிக் பண்ணுங்க. பிரியாணி கிளிக் பண்ண உடனேவும் அது ஹவு மெனி பர்சன்ஸ் அப்படின்னு கேட்கும். அடுத்து ஒரு கிளிக் பண்ண உடனேவும் அதில் என்ன கேட்கணும், எத்தனை பர்சன்ஸ் சொல்லி 7 பேர் அப்படி ஃபில்அப் பண்ணுங்க. அப்புறம் அதில் ஒரு மெனு வரும். ரைஸ் இவ்வளோ வைக்கணும், மட்டன் இவ்வளோ போடணும், அந்த மாதிரி. இப்போ ரைஸ் 400 கிராம் அப்படின்னா 400 கிராம் எப்படி நம்ம நெருக்கிறது அப்படின்னு சொன்னால் நம்ம ரைஸ் அள்ளி அங்கே வைக்கணும். இப்போ 300 கிராம் வச்சிங்கன்னா இன்னும் 100 கிராம் வெளியே பிடிக்கணும்.
நீங்கள் 450 கிராம் வச்சிங்கன்னா 400 கிராம் எடுத்துட்டு 50 கிராம் ரிஜெக்ட் பண்ணிடும். இப்படிமா எல்லா பொருளையும் வச்சு ஆன் பண்ணி விட்டோம்னா 15 மினிட்ஸில் வந்துடுது. இவ்வளவு டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் பிரியாணி வந்துடுது இல்லையா? பிரியாணி வந்துடுது 15 நிமிஷத்தில். அப்போ பொங்கல் வைக்கும் போதும் அந்த சக்கரை எல்லாம் போடணும். பொங்கல் அது மாதிரி பொங்கல் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா போதும். எவ்வளவு பச்சரிசி, எவ்வளவு வெல்லம், சக்கரை பொங்கல், ஆமாம் எவ்வளவு நெய் அப்படின்னு போட்டுருவோம். அடுப்பு பற்ற வைக்க வேண்டியது. ஆமாம், சுகர் பேஷண்ட்டாக சுகர் பேஷண்ட் இல்லையான்னு இருக்கும். அது வேற. சுகர் பேஷண்ட் இல்லைன்னா சர்க்கரை கூடுதலாகவும் நெய்யை கூடுதலாக இங்கே போடணும். அதுலேயும் ஆப்ஷன்ஸ் வரும். ஆப்ஷன் ஏ பிசி மாதிரி ஆர்டிஃபிஷியல் கொழுப்பு இருக்கிறவங்க அது ஒரு மாதிரி. ஆமாம், இதில் என்ன பண்ணியிருக்கான் நம்ம முருகேசன் சார் மாதிரி ஆள், எனக்கு இதெல்லாம் கிடையாது, நான் உன்னை தான் கட்டுவேன், நீ எனக்கு இயற்கையாகவே சமைக்கணும்னு. அந்த மிஷின் எங்க இருக்குன்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஆமாம், அப்போ அந்த அம்மா சொல்லிடுச்சு, இயற்கையா நீ மரத்தை போய் கட்டிக்கிறது. இயற்கை தான் சொல்ற, இயற்கை மரத்தை போய் கட்டுவோ. ஐயா அந்த மிஷின் வந்து இன்னும் வரல, இருக்கு, இப்பதான் வந்து ஆர்டர் பண்ணணும். பெண்ணே சேர்க்கையில வருது, பெண்ணே சேர்க்கையில செஞ்சுட்டு இருக்கிறான். ஆமா, அந்த மாதிரி இருக்குயா. நம்ம வேற என்ன இல்லையா, பாட்டே பாடுறோம் இல்லையா, பறவை கண்டான் விமானம் படைத்தான். அப்படி ராக்கெட்லாம் விட போற காலத்துல போய் இவங்க இயற்கைன்னு சொல்றாங்களே, ஒரு செயற்கைக்கு வந்து வரைமுறை இருக்கு. இன்னைக்கு மைக்கான நம்ம யூஸ் பண்றோம், செல்போன் யூஸ் பண்றோம், எல்லாமே கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். அது எல்லை, ஒரு செயற்கை எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கணும். இயற்கைக்கு எல்லை உண்டாயா? இப்ப வரவங்க இல்லை, இயற்கை அப்படின்னா எல்லாரும் கீழே உட்காரணும். இது சேர போற எடுத்துட்டு இயற்கை உட்கார போற ப்ரொஃபஸர், இது சேர போற தூக்குங்க, இங்க உட்காரோம். சரி, இந்த இது டைல்ஸ் செயற்கை, இது டைல்ஸ் போற பேரு, அது தலையில உட்காரோம். இப்படிதான் போனா ட்ரெஸ், அது செயற்கை ட்ரெஸ் கிழிச்சு போடு. என்னங்க கொஞ்சமா அப்ப பகல பேசுற மாதிரி ஆகி போவோம். ஐயா நான் யூனிஃபார்ம் போடவா, அந்த ட்ரெஸ் போடவா, எப்படி வா. அப்ப இயற்கைக்கு வந்து எல்லை கிடையாது, எங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. செயற்கைக்கு எல்லை இருக்குது. இப்ப போனா இப்ப ஆண்ட்ராய்டு போன் இப்ப நம்ம பயன்படுத்துறது அந்த மாதிரி. இப்போ எனக்கு இந்த பேச வரணும்னு முருகேசன் ஐயா போன் போட்டாங்க, சொல்றாங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறாங்க. ஏன் அந்த காலத்துல மாதிரி இயற்கையா நான் போறேன், செல்போன்ல சொல்ல மாட்டேன், இப்படிமா போனா போன்லையும் பேச மாட்டேன், நேரம் வந்து சொல்றேன் அப்படின்னா என்னத்துக்கு ஆகும்? என்னை வந்து வேலை வரணும்னா 6 மாசம் ஆகும். சரியா? அதே போல அவரு பிரபு ஐயா பார்த்தீங்கன்னா கார்ல வந்து 5-6 பேர் வந்துட்டாங்க. நான் இயற்கையா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மாட்டு வண்டி கட்டி வர முடியாத, எப்படி வர முடியும்? 2 நாள் 3 நாள் ஆகும். சரியா? அப்போ இயற்கைக்கு எல்லை கிடையாது, நீங்க எது வரைக்கும் போகலாம். இப்ப சாப்பாடுனா குஞ்சு சாப்பிட்றதா இல்ல வெறும் அரிசி அள்ளி சாப்பிட்றதா அப்படிங்கிற கேள்வி வந்துருக்குல்ல. சோறு பொங்கலோட செயற்கை, செயற்கை சோறு பொங்குறீங்க கிடையாது. அப்ப எங்க போக? அரிசி அள்ளி சாப்பிடுங்க. ஐயோ அரிசி இவ்வளவு நாள் வச்சிருந்தாங்க, இது செயற்கை. அரிசி வந்து புடுங்க, அங்க போய் பறிக்க, பச்சையா பறிச்சு சாப்பிடுங்க. மீண்டும் காட்டு மிராண்டி வாழ்க்கைக்கு காட்டு மிராண்டி. ஐயா நான் ஐயா இது கூகுள் மேப் சொல்றாங்க. கூகுள் மேப் நம்ம தவறு பண்ணாலும் தவறு பண்ணோம் அது. ஆனா நிறைய இடங்கள்ல நம்ம கூகுள் மேப்பை பயன்படுத்துறோம், தெரியாத இடங்கள்ல இருட்டுல போனாலும். நீங்க சொல்ற மிஸ்டேக் வருது, எப்பாவது இருக்கா இடத்தை மாற்றி காமிக்கிறது, இது பண்றதுலாம் எப்பாவது இருக்கா. பஸ்ல போனா ஆக்சிடென்ட் ஆகுது, அதே போலதான். அதனால கூகுள் மேப்பு பயன்படுத்தலாம். இப்படி நீங்க சொன்ன மாதிரி 108 ஆம்புலன்ஸ், ஒருத்தன் அடிபட்டு கிடக்கான், அவனை இயற்கையா காப்பாத்துப்பா, தைலத்தை பிடிட்டு வா, புரிஞ்சு விடு, எதுக்கு ஆஸ்பத்திரி கொண்டு போற, 108 கூப்பிடாத, அதெல்லாம் செயற்கை அப்படின்னா என்ன நடக்கும்? அவன் வந்து அவன் மேலத்தில் போய் சேர வேண்டியதுதான். ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, இயற்கையா குணப்படுத்த முடியுமா? முடியாது. அதனால இயற்கைங்கிறது நம்ம பேசலாம், நல்லா இருக்கும். ஆர்கானிக் பொருட்கள் விற்பாங்க, அது எல்லாமே ஆர்கானிக் கிடையாது, இன்ஆர்கானிக் தான்.
செயற்கை தான். இப்போ இயற்கைங்கிறது நான் நடுவத்தில் கேட்கறது, நம்ம என்னதான் இயற்கை காற்றை விரும்பினாலும் ஃபேன் இல்லாத ஃபேன் போட்டு செயற்கை காற்று நமக்கு வரும். அது இல்லாமல் இருக்க முடியுமா? முடியாது. அப்படி ஒவ்வொன்றுலையும் நம்ம ஒரு கணவன் மனைவி எடுத்துட்டாலுமே அந்த இயற்கையை தான் பயன்படுத்துவேன், இயற்கையை தான் போவேன். இப்போ பணம் இருக்குது, நாங்கள் சம்பாதிக்கிறோம், 1 லட்ச ரூபா மாதம் சம்பளம் வாங்குகிறோம். வீட்டில் ஒய்ஃப் சொல்லுது, ஏங்க நம்மகிட்ட பணம் இருக்குங்க, கார் வாங்குவோம். சொல்லி கார் வாங்கக்கூடாது, அதுதான் செயற்கை. நான் சைக்கிள் வாங்குறேன், சைக்கிளில் ஓட்டி கூப்பிட்டு போகிறேன், பின்னாடி உட்காந்துக்கோ அப்படின்னா அவள் என்ன பண்ணிடுவா? முடியாது. சரிதானே? அப்போது பொதுவாக இயற்கை என்பது நாம் பேசலாமே ஒழிய அதை முற்றிலும் கடைபிடிக்க முடியாது. செயற்கை இல்லாமல் செயற்கையோடு நாம் இன்பத்தை அனுபவித்து பழகிவிட்டோம். இதில் இருந்து நாம் மாறுபட முடியாது இந்த காலத்தில் என்று எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி அமர்கிறேன். வணக்கம்.